தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/6/2025 சனிக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், மாலை 5:36 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு கிழமை, சனிக்கிழமை. உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சனி திசை வந்தாலோ, சனி புத்தி வந்தாலோ, சனி அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி அப்படியெல்லாம் வந்தா உடனே சில பேர் பயந்து, என்ன சார் எந்த சாமி கும்பிடணும் ஐயா, எந்த ஊருக்கு போகணும், எந்த கோயிலுக்கு போகணும்லாம் கேட்பாங்க. சனிக்குன்னு ஏராளமான கோயில் இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் கன்றமாணிக்கம் பக்கத்தில் பெருச்சி கோயில், ஒற்றை சனீஸ்வரர், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்னி மரம் இருக்கே, வன்னிங்கிற அந்த தாவரம் சனிக்குன்னு உரிய பிரீதிக்குரியது. ஆகையினாலே வன்னி மரத்தடி சனீஸ்வரர் எண்ணியதை முடித்து கொடுக்கும்பாங்க. அங்கே நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி திருநள்ளாருக்கு போனீங்கன்னா சனி விலகுறவுக்கு போய் குளிச்சு அந்த நலன்குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமான பலன் கிடைக்குது. அங்கேயும் நிறைய ஆலயங்களில் கூட்டம் நிரம்பி வழியுது. குச்சானூர்னு ஒரு ஊர் இருக்கு, பொங்கு சனிக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, திருக்கொள்ளிக்காடுன்னு, இப்படியா ஏராளமான சனிக்குள்ள ஊர் இருக்கு. அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா உள்ளூர்ல இருக்க சனி இருக்கு இல்லையா, அதை கும்பிடலாம். சனி பகவான்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா சிவாலயங்கள்ல தனியாகவும் சனி இருக்கும், நவகிரகத்திலையும் இருக்கும். இந்த சனி இப்ப கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சனி, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில விரயச்சனி. இப்படி இருக்கவங்களுக்கு என்ன பிரீதி பண்றது, அதாவது என்ன பரிகாரம் அப்படின்னா, சனி ஒருத்தனுக்கு வந்துச்சுனாலே வீதியில போற போது காகம் தலையில இடிச்சுட்டு போயிடும். அந்த காகத்தினுடைய தொடர்பு தானாவே வந்துடும். ஆனால் அவங்க காகத்துக்கு தினம் சோறு வச்சாலே சனியினுடைய கடுமையிலிருந்து கொஞ்சம் குறையுமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சனி வந்துருச்சு, அதனால வேலை போச்சு, இது போச்சு அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். நல்லா இருந்தேன் சார் ஒரு காலத்துல, இப்ப இப்படி போச்சு, தொழிலெல்லாம் முடங்கி போச்சுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், இப்படியே நீங்க சனியை திட்டவெல்லாம் கூடாதுங்க. சனிக்குன்னு உள்ள வழிபாடுகள் இருக்கு. காகத்துக்கு சோறு வைங்க, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு நிறத்துல வஸ்திர தானம் எல்லாம் கொடுத்து எண்ணெயெல்லாம் நீங்க அதுக்கு தடவி அந்த சனியை திருப்திப்படுத்துங்க அப்படின்னு. அவர் ஒரு நாள் மனம் போய் ஒரு சனிக்கிழமை கோயிலில் சிவாலயத்தில் போய் சனி பகவானுக்கு எல்லா பிரீதியும் பண்ணி எள்ளோதரையெல்லாம் நெய்வேத்தியம் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சனிக்கிழமையிலேருந்து அவர் என்னென்னவெல்லாம் நடக்கலைன்னு சொன்னாரோ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சொன்னாரு, சனியை கும்பிட கும்பிட நமக்கு நல்லது நடக்கிறதுனால, உள்ளபடியே சனி துளாராசியில உச்சம் பெற்றிருக்கிறதுனால அது நீதிமான் நியாயவான்னு நீங்க சொல்லுவீங்க. அதுபடி நம்ம அதை வழங்குற போது எந்த கிரகமும் நல்ல கிரகம் தான் வானில் பிறக்கையிலே, அது நல்லது என்பதும் தீயது என்பதும் வணங்கி மகிழைன்னு சொல்ற மாதிரி நம்ம வணங்க வணங்க அது நல்லது செய்யுதையான்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட அந்த சனியை யாருக்கு உங்களுக்கு சனி ஆதிக்கம் இருந்தாலும், சனி புத்தி நடந்தாலும், ஏழரை அஷ்டமம் நடந்தாலும், சனி ஏறும் வாகனத்திற்கு அன்னம் வைத்தல், தக்கதொரு கருநிறத்தில் ஆடை தானம், மனிதர்களின் துய தீர்க்க உதவி செய்தல், மதிப்பளிக்கும் நீலக்கல் அணிந்து பார்த்தல். சனிக்குரியது நீலம். அந்த நீலக்கல்ல மோதிரமாக்கி அணிந்து பார்க்கலாம். ஆனால் வச்சு பார்த்து சோதித்து பார்த்து அணிய வேண்டும். நீலம் நல்லதும் செய்யும், சிலருக்கு தோது போல இருக்கும். ஆகையினாலே புனிதமிகு சனி பகவான் ஆலயங்கள், பிள்ளையார், ஆஞ்சநேயர் வழிபாடேற்றல். சனி பகவான் இருக்க ஆஞ்சநேயருக்கும், சனி பகவான் இருக்கிற ஆலயத்துக்கும் போகலாம். பிள்ளையார் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். தனி இரும்பு பொருள் தானம், விரதம் ஏற்றல். இரும்பு பொருளை தானமாக கொடுக்கலாம். விரதமாக இருக்கணும். சனிக்கிழமை விரதம் இருந்து கவசம் படிக்கலாம். மந்தனம் காரணியில மணியான மகரவாசா எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்றிட்டு கவசம் இருக்கு. சந்திக்கும் முதியவருக்கு உதவி செய்தல். வயோதிகர்களுக்கு, கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சா சனி சந்தோஷப்படும். அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்தவன். சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு 10 பேரு 8 பேருக்கு இயன்றவரை சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி முதியவருக்கு உதவி செய்தல். இனிய ராம கதை தன்னை இயல்பாய் சொல்லல். ராமகதையை படிச்சா, சுந்தரகாண்டமெல்லாம் படிச்சா இதனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடலாமா. இவை அனைத்தும் சனிக்குரிய பிரீதியாமேன்னு பாட்டு. இப்படி சனிக்கிழமை என்று இன்று வருவதனாலே சனி ஆதிக்கம் இருப்பவர்கள் இது போன்ற ஏதேனும் ஒன்றை செய்தாலே உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவங்கள் இன்று நடைபெறப் போகிறது. ராசியிலேயே சுக்கிரன் சந்திரனோடு இணைந்திருக்கிறார், சுகாதிபதியும் இணைந்திருக்கிறார், தனாதிபதியும் இருக்கின்றார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் வரும், வருமானம் திருப்தியாக இருக்கும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், கொடுத்த கடன்கள் வசூலாகும், குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியபடியே எளிதில் லாபம் கிடைக்கின்ற நாள். இன்று எதிர்பார்த்தபடியே எளிதில் காரியங்கள் நடைபெறும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இன்றைக்கு வரவேண்டிய பாக்கி இன்றைக்கு வசூலாகி உங்களை ஆனந்தப்படுத்தும். தொழில் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. குரு உங்கள் ராசியில் இருக்கின்றார். 7-10 அதிபதி என்பதனாலே மனைவி படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால், அதாவது வாழ்க்கை துணை உங்களுக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, புதன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். அது மட்டுமல்லாமல் பஞ்சாயத்துக்கள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருப்பதனாலே நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரும். குறுக்கீடுகள் உண்டு. சக பணியாளர்களால் உத்தியோகத்திலே சங்கடங்கள் ஏற்படலாம். மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஜீரண கருவிகள் பழுதாகலாம் அல்லது ஏதேனும் ரண சிகிச்சைகளுக்கு ஆட்பட நேரிடும். என்ன இருந்தாலும் ராசியில் செவ்வாய் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. எனவே துணிந்து எந்த காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்பழக்கம் ஓரளவு உண்டு. என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் இன்று வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவான் வழிபாடு உங்கள் சஞ்சலங்களை தீர்க்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் திருப்தியாக இருக்காது. மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். வேலைப்படு கூடுதலாக இருக்கும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மனக்குழப்பமும் அதிகரிக்கும். விரயங்களும் உண்டு. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நாள் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அனுமனை கும்பிடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வசூலாகும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் இல்லம் தேடி வருகின்றன. சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் உண்டு. தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். 6லே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. சுகஸ்தானத்தில் ராகு இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்துக்களாலும் லாபம் கிடைக்கும். சொந்தங்களாலும் நன்மைகள் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இடம் பூமி வாங்கும் யோகம் அல்லது வாங்கிய இடத்தை விற்பதன் மூலம் வரும் ஆதாயம் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் இன்னும் நிரந்தர பணியாவதில் தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். 2ல் ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாமல் போகலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் உடலில் ஏற்படலாம். இருந்தாலும் கூட தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. இன்று சனி பகவான் வழிபாடு வேண்டும். அதிகாலையில் ஆனைமுக பெருமான் வழிபாடு, பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு, பிறகு சனி வழிபாடு. இந்த 3 தெய்வங்களையும் இன்று நீங்கள் முறையாக கும்பிட்டாலே தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். நேற்று நடைபெறாமல் பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் நடைபெறும். அயல்நாடு செல்ல வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு அதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண்பலிக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 4லே 3 கிரகங்களின் சேர்க்கை, கூட்டு கிரக யோகம். 6க்கு அதிபதி 4ல் இருப்பதனாலே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். வந்த பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும். குரு 4லிருந்து அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அது கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியம் சீராகும். உடல்நலத்திற்காக செலவிட்ட தொகை குறையும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னத நாளாக இந்த நாளை கருதலாம். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். பக்கத்து குடியிருக்கும் வீட்டை கூட விலைக்கு வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாகவே அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.